ஓகே, நவுன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கிளாஸ்ல. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்கு வந்துருங்க. இப்போ நவுன்ல வந்து செகண்ட் டைப் ஆஃப் நவுன் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர் நவுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஜென்ரலா சொல்லும்போது காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன், விமன், ஸ்டூடெண்ட், டாக்டர், இதெல்லாம் வந்து ஜென்ரலா சொல்லும்போது அவங்களாம் வந்து காமன் நவுனுக்கு கீழே வருவாங்க. ப்ராப்பர் நவுன்னா ஒரே ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றது. ஓகேங்களா? ஒரு பர்சனோட பேரோ, ஒரு திங்ஸோட பேரோ, ஒரு ஸ்டேட்டோட பேரோ, ஒரு கண்ட்ரியோட பேரோ, ஈவன் ஒரு கான்டினென்ட்டோட பேரோ, ஓகேங்களா, எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, தனிப்பட்ட பேர் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னது, ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வரும். ஓகேங்களா? இதுல பார்க்கலாம். இப்போ என்ன டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு ஒன் இண்டிவிஜுவல் பர்சன், பிளேஸ், திங் சச் அஸ். என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட நேம். குதுப் மினார் அப்படிங்கிறது ஒரு மான்யூமெண்டோட நேம். இப்போ மான்யூமெண்ட் அப்படிங்கிறது காமன் நவுன். ஓகேங்களா? குதுப் மினார் அப்படிங்கிறது என்ன நவுன், ப்ராப்பர் நவுன். அப்ப த யமுனா அப்படிங்கிறது ரிவர். ஓகேங்களா? ரிவர் அப்படிங்கிறது காமன் நவுன், யமுனா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இப்ப ராம் அப்படிங்கிறது ஒரு பாய். ஓகேங்களா? அப்ப பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், ராம் அப்படிங்கிறது என்னது, ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? சீதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீதா அப்படிங்கிறது ஒரு விமனோட நேம். ஓகேங்களா? விமன் அப்படிங்கிறது காமன் நவுன், சீதா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இப்போ பார்க்கலாம். இப்போ சில இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, கண்டிஷன், 2 கண்டிஷன் சொல்றாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, சில இடத்துல ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா த அப்படிங்கிற ஆர்டிகல் காமன் நவுன் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் வந்து இந்த 2 கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா படிக்கலாம் இருங்க. ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யூஸ்ட் அஸ் அ காமன் நவுன். சில நேரங்கள்ல நம்ம ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா யூஸ் பண்ணுவோம். இன் சச் கேஸ், அப்படி யூஸ் பண்ணும்போது த ஆர்டிகல் இஸ் யூஸ்டு வித் த ப்ராப்பர். த அப்படிங்கிற ஆர்டிகல் வந்து ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ராகுல். இப்ப ராகுல் அப்படிங்கிறவங்க என்னது, ராகுல் இஸ் காந்திஜி ஆஃப் அவர் கிளாஸ். என்னோட கிளாஸ்ல ராகுல்ங்கிற பையன் வந்து காந்திஜி. என்னோட கிளாஸோட காந்திஜி யாரு அப்படின்னா வந்து ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து காந்திஜி அப்படிங்கிறது காமன் நவுன். அப்போ காமன் நவுன் இதுவும் ப்ராப்பர் நவுன் தான், இதுவும் ப்ராப்பர் நவுன் தான். அப்ப காமன் நவுனா சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும், ஆர்டிக்கல் வரணும். எந்த ஆர்டிக்கல் வரணும், த அப்படிங்கிற ஆர்டிக்கல் வரணும். ஓகேங்களா? அப்ப த அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ராகுல் இஸ் த காந்திஜி ஆஃப் அவர் கிளாஸ். இப்போ அடுத்தது பார்க்கலாம். சுதர்ஷ் இஸ் த மில்டன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? மில்டன் ஆஃப் யார் வந்து மில்டன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க, சுதர்ஷ் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அப்ப சாரி, மாத்தி படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எரர் சென்டென்ஸ் தான் படிக்கணும். சுதர்ஷ் இஸ் மில்டன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் இருக்கு, தப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து என்னது, ப்ராப்பர் நவுன், இதுவும் ப்ராப்பர் நவுன் தான், காமன் நவுனா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதனால வந்து சுதர்ஷ் இஸ் த மில்டன் ஆஃப் இந்தியான்னு போட்டா கரெக்ட் ஆயிரும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். காளிதாஸ் இஸ் ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காளிதாஸ் அப்படிங்கிறது ஒரு தமிழ் பொயட், ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கில பொயட். ஓகேங்களா? அப்ப ஷேக்ஸ்பியரோட காளிதாஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் வந்து காமன் நவுன். ஸோ தட் வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிகல் போட்டோம்னா சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். காளிதாஸ் இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டா கரெக்ட் ஆயிரும். இது ஓகே. அதுக்கு அடுத்தது ரூல் நம்பர் 2. ஓகேங்களா? இந்த ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ளூரல் ப்ராப்பர் நவுனை பொறுத்த வரலும் ஜென்ரலா வந்து ப்ளூரல் பண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரே ஒருத்தவங்களை தான் சொல்லுவோம். ஆனா சில இடங்கள்ல நம்ம ப்ளூரல் பண்ணலாம், எஸ் இஎஸ் சேர்த்து பண்ணலாம். அது வந்து எந்த மாதிரினா இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆடிட்டோரியம் தேர் ஆர் 3 பாப். ஓகேங்களா? இந்த ஆடிட்டோரியம்ல 3 பாப் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ பாப் அப்படிங்கிறது என்னது, ஒரு ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? இதை நம்ம ப்ளூரல் பண்ணக்கூடாது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல 3 பாப் இருக்காங்க ஆடிட்டோரியம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ளூரல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த இதோட எக்ஸம்ஷன். இன் திஸ் ஆடிட்டோரியம் there are 3 பாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது there are 2 மோகன் இன் மை கிளாஸ். ஓகேங்களா? இதுல என்னோட கிளாஸ்ல 2 மோகன் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 2 மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 மோகன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? there are 2 மோகன்ஸ் இன் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அடுத்த டைப் ஆஃப் நவுன் வந்து அப்டிராக்ட் நவுன், கன்கிரீட் நவுன். இப்போ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நவுன்ல குவாலிட்டியோட இதுவும் வந்து பெயரும் வந்து நவுன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதை வந்து என்ன சொல்றது,
அப்டிராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன். எதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும், ஆனா வந்து இந்த உலகத்துல அதுக்குன்னு ஒரு இடம் இருக்காது. ஓகேங்களா? லைக் ஹானஸ்டி, கைண்ட்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அடல்ட்ஹுட், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து என்னது ஃபீல் தான் பண்ண முடியும். ஆனா எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த எர்த்ல வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இதுவே கன்கிரீட் நவுன் அப்படின்னா ஏதாவது ஒரு திங் இருக்கு, அதுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து கன்கிரீட் நவுனுக்கு கீழே வரும். அப்டிராக்ட் நவுன் அப்படிங்கிறது வி கேன் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம வந்து அதை டச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வந்து ஒரு இடம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்டிராக்ட் நவுன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நவுன் தட் ஹாவ் நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு பிசிக்கலா வந்து ஒரு இடம் கிடையாது, அது ஒரு எந்த ஒரு இடத்தையும் ஆக்குபை பண்ணிருக்காது பிசிக்கலா. கம் அண்டர் அப்டிராக்ட் நவுன். எதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல, அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அப்டிராக்ட் நவுனுக்கு கீழே வரும். எதெல்லாம் வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னா we can only feel them, அதை நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும். such as பியூட்டி, ஹானஸ்டி, கைண்ட்னஸ். இதெல்லாம் வந்து பியூட்டி அப்படிங்கிறது அழகு, பார்க்க தான் முடியும், அதை ஃபீல் பண்ண தான் முடியும். ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை, ஒரு குணம். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு பிசிக்கலா ஒரு இடம் இருக்கா? இல்ல. ஓகேங்களா? அதுக்கடுத்து கைண்ட்னஸ் அப்படிங்கிறது கருணை. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபீல் பண்ண தான் முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த நவுன் எல்லாம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா அப்டிராக்ட் நவுனுக்கு கீழே வருது. அப்ப கன்கிரீட் நவுனுக்கு கீழே என்ன வரும்? feel them. இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, குட்னஸ், ஹாப்பினஸ், எக்ஸெட்ரா. இட் மெயின்லி டினோட் அண்ட் ஐடியா, குவாலிட்டி, ஸ்டேட். இதை வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட குவாலிட்டியை, என்ன கண்டிஷன்ல இருக்கும், என்ன ஸ்டேட்ல இருக்கும், அதை பத்தி சொல்றதுதான் இந்த அப்டிராக்ட் நவுன் அப்படிங்கிறாங்க. கான்கிரீட் நவுன் எதுக்கெல்லாம் வந்து பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த எர்த்ல இருக்கோ அதெல்லாம் கான்கிரீட் நவுனுக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேர், மக், பாட்டில், இதெல்லாம் வந்து கான்கிரீட் நவுனுக்கு கீழே வரும். அதை நம்ம பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க, படிச்சுக்கலாமா? இப்போ கான்கிரீட் நவுனுக்கு இப்போ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன், அடல்ட் அப்படிங்கிறது மோர் தென் 18 இருக்கவங்க அடல்ட், சைல்டு அப்படிங்கிறது குழந்தை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கான்கிரீட் நவுனுக்கு வரும். இப்போ இதுலயே வந்து அப்டிராக்ட் நவுனா இதை மாத்தணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறத ஃபீல் பண்ணதான் முடியும், அடல்ட்ஹுட் அப்படிங்கறத அதுவும் ஃபீல் பண்ணதான் முடியும், சைல்ட்ஹுட் அப்படிங்கறத ஃபீல் பண்ணதான் முடியும்,